குட்டி போண்டா செய்யலாமா? காய்கறி வச்சு செய்யலாம். எல்லா காயும் போட்டு செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, புளி சட்னி, கார சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, கேரட், உருளைக்கிழங்கு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, முள்ளாங்கி, பெங்களூர் கத்திரிக்காய், கோஸு, தயிர், கரம் மசாலா, மஞ்சாத்தூள், உப்பு, பச்சரிசி மாவு, மைதா மாவு, கேரட் தோல் சீவிங்க, முள்ளாங்கியும் தோல் சீவிங்க, பெங்களூர் கத்திரிக்காய் தோல் சீவிங்க, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கோஸு, உருளைக்கிழங்கு தோல் சீவிங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின்னு இப்போ எல்லா காயை நம்ம அலசி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு தான் அலசணும், அதுக்கு முன்ன அலசாதீங்க. இது மாதிரி தோல் சீவிட்டு ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு எல்லா காயும் இதில் எடுத்து போட்டுருங்க. காய் சாப்பிடாதவங்க கூட இந்த போண்டாவை சாப்பிடுவாங்க. இந்த போண்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லா காயும் போட்டு செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் அலசி வெடிக்கட்டி வச்சுங்க. தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. கறிவேப்பிலையை அலசிடுங்க. அலசி நல்லா பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சு எடுத்து வைங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ கொத்தமல்லி அதையும் அலசி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிருங்க. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா காயும் அலசி வெடிக்கட்டில் வச்சிடலாம். அப்போ தான் தண்ணீரும் அதுக்கப்புறம் நம்ம அரியலாம். இது மாதிரி வெடிக்கட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கோஸு, முள்ளாங்கி, கேரட், பெங்களூர் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா எல்லாத்தையும் அலசி எடுத்து வச்சாச்சு. முள்ளாங்கி எல்லாத்தையும் இது மாதிரி பெருசாக கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு தட்டில். இப்போ பெங்களூர் கத்திரிக்காய், இப்போ கேரட், இப்போ பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இப்போ கோஸு, கோஸையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கோஸையும் இதே மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. எல்லா கோஸையும் கட் பண்ணிவிடுங்க. கோஸையும் கட் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி இதை மாதிரி வச்சுக்கோங்க தட்டில். உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ கறிவேப்பிலை அதையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எதையுமே நம்ம எடுத்து போட்டு சாப்பிடாத அளவுக்கு எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கணும். கறிவேப்பிலை கூட எடுத்து வெளில போடாத அளவுக்கு குட்டி குட்டியாக போட்டோம்னா நம்ம சாப்பிட்றலாம். கறிவேப்பிலை கட் பண்ணி ஒரு கிணத்துல. இப்போ கொத்தமல்லி அதையும் பாருங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணுறேன்ட்டு. ஒரு பொருள் கூட நம்ம எடுத்து வெளியில் போடக்கூடாது. அப்படியே பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா அப்படியே சாப்பிட்றலாம். தூக்கி போட முடியாது.
கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணியாச்சு, அதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க. முள்ளாங்கி, பாருங்கள் நான் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி காமிக்கிறேன். இதில் நம்ம கையில் கட் பண்ணுறதோட இதில் போட்டு கட் பண்ணால் ரொம்ப பொடிசாகிடும். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது முள்ளாங்கி. இப்போ கோஸு, இதுவும் பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ பெங்களூர் கத்திரிக்காய், எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது எவ்வளோ பொடிசாகிடுச்சு. இப்போ கேரட், இப்போ உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இப்போ இதையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பொடிசாகிடுச்சு. பச்சை மிளகா கூட நம்ம எடுத்து வெளில போட முடியாது, அப்படியே சாப்பிட்றலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் முள்ளாங்கி சேர்த்துருங்க. இப்போ கோஸு, பெங்களூர் கத்திரிக்காய், இப்போ கேரட், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு மூணுத்தையும் சேர்த்துருங்க. அரைச்ச பாருங்க, அதையும் சேர்த்துருங்க. இப்போ கறிவேப்பிலை, இப்போ கொத்தமல்லி, இப்போ கையை வச்சு எல்லா காயும் மொத்தமாக கலக்கி விட்ருங்க. இது மாதிரி நல்லா கலரி விட்ருங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இப்போ தயிர் சேர்த்துருங்க. இப்போ மஞ்சாத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு, உப்பு, இப்போ மைதா மாவு அப்படி ஜெலிச்சு சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் கலக்கிடுங்க. நல்லா எல்லாத்தையும் கலரி விடுங்க. உப்புலாம் போட்டுல, அதனால் நல்லா கலரி விட்டுருங்க. நான் முதல்ல கரண்டி வச்சு கலக்கிட்டு, இப்போ கையை வச்சு ஏன் கலருன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், கை எரியும் வெயிலுக்கு, அதனால் டக்குன்னு கலக்கிட்டு டக்குன்னு எடுத்துருங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காயணும். காயறதுக்கு முன்ன போடாதீங்க, நல்லா எண்ணெய் காயணும். காஞ்ச உடனே போடுங்க. பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. அது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக போட்டாச்சு. இப்போ இது ஒரு சைடு வெந்தவுன்னா இன்னொரு சைடு திருப்பி போடலாம். வேகமாக வச்சு ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டு இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக விடுங்க. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், மேலே உள்ளே வேகாது. அதனால் ஸ்லோவாக வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது தான் வேகமாக வைக்கணும். பாருங்க ஒரு சைடு வந்துச்சு, திருப்பி போட்டாச்சு. இன்னொரு சைடு வந்துச்சு, திருப்பி போட்டாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு நல்லா வேகமாக வச்சு எடுத்துடலாம்.
இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காய்கறியே சொல்ல மாட்டாங்க, இந்த போண்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன போண்டானே கண்டுபிடிக்க முடியாது. காய்கறி சாப்பிடாதவங்களே இந்த மாதிரி போண்டா போட்டு சாப்பிட்றலாம். எல்லா காய்கறியும் சேர்த்து போண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி வேகமாக வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு தான் எடுக்கணும். ஸ்லோவாக வச்சுட்டு வெந்துட்டு இப்போ நம்ம எடுக்க போகும்போது கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா கிளறிட்டு எடுத்துருங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, அப்போ தான் நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாம் போண்டாவையும் எடுத்துடலாம். நான் இப்போ போட்டுக்கிற போண்டா 4 பேர் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே பத்தாது. 4 பேருக்கே அது பத்தாது. 3 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. காய்கறி நிறைய இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நல்லா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ போண்டா இருக்குது. 3 பேர் தான் சாப்பிட முடியும். திருப்பி எல்லா மாவையும் போட்டு எல்லா போண்டாவையும் எடுத்துடலாம் அதே மாதிரி. இதில் பீன்ஸ் போடாதீங்க, பீட்ரூட் போடாதீங்க. சொரக்காய் போடலாம், பொடலங்காய் போடலாம், அது மாதிரி காய்கறிலாம் போடுங்க. அவ்வளோதான். இதையும் எல்லாத்தையும் திருப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி எடுத்துருங்க. இது நிறைய எண்ணெய் கூட ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ஏன்னா குட்டி குட்டியே போடுறோம்ல, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றலாம். காய்கறி அரிஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறி அரியிறது மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிங்கன்னு வச்சு காய் அரிஞ்சால் உடனே போட்டு எடுத்துடலாம். ஒரு டீ போடுற நேரத்தில் இதை சுற்றி எடுத்துடலாம். அவ்வளோ சீக்கிரமாக சுற்றி எடுக்கலாம் இதை. இந்த போண்டா யார்கிட்டையாவது கொடுத்தா இது என்ன போண்டான்னு கேட்பாங்க. காய்கறி போண்டா மாதிரியே இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது உள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னே தெரியாது. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இருக்கிற மாவு எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க. நான் சொல்கிற மாதிரியே போடுங்க. இது எண்ணெயை வேகமாக வச்சு நல்லா காய வச்சுட்டு போடும்போது ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு எடுக்கும்போது வேகமாக வச்சு இந்த மாதிரி கிளறி எடுத்துருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எல்லா காயும் போட்டு போண்டா செஞ்சாச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செய்யலாம். நல்லா இந்த காய்கறி எல்லாமே வீட்டில் தான் நம்ம வச்சுருப்போம், அதை போட்டே செஞ்சிடலாம். நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு செஞ்சாச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த போண்டா. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி 3 சட்னியுமே வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு சாஸ் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும், அதையும் வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.